வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோல திருமண ரீதியான ஒரு ஜோதிட அமைப்பை தான், ஜோதிட விதியெல்லாம் பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது என்ன அப்படின்னா, திருமணம் நடந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் சில சண்டை சச்சரவோடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது சரியாகுமா, மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு உண்டா அப்படின்றதான் பார்க்கலான்னு இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம் வருது பாருங்க. இது என்ன கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான், ஒரு பெண்ணோட ஜாதக கட்டம் தான். இவங்க பிறந்திருப்பது மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் குரு, சந்திரன், கேது, 6இல் சுக்கிரன், புதன், சூரியன், 9இல் சனி, மன்னிக்கவும் 10இல் சனி, 11இல் ராகு. அட் பிரசன்ட் நடைமுறையுள்ள தசாபதி சுக்கிர திசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. இவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம், இவங்களும் இவங்களோட பெற்றோர்களும் என்கிட்ட பேசினாங்க. இவங்க கன்சல்ட் பண்ண காரணம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இப்போ கடந்த 1.5 வருஷமா வந்து இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் சில கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில பிரச்சனைனால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மீண்டும் சேர முடியுமா, இவங்களும் எவ்வளோ காம்ப்ரமைஸ் போறாங்களாம், பட் அந்த காம்ப்ரமைஸ் தான் அவங்க வரல. ஸோ அதனால ஜோதிட ரீதியாக கேட்குறாங்க, சேது வாழக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டா அப்படின்றத இவங்களோட கேள்வி. சரி, ஒரு லைஃப்ல ஒரு விஷயம் நடக்குது. இந்த 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 டாபிக் மட்டுமே பேசுவோம். இப்போ திருமண அமைப்பு அப்படின்னு திருமணம் நடந்துடுச்சு, அந்த திருமண வாழ்க்கை சேர முடியுமா அப்படின்றது அவங்களோட கேள்வி. அப்படின்னும் இப்போ ஜாதக ரீதியா போனா, அப்போ திருமண அமைப்பு அடித்தளமா எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட். 2வது நடைமுறையில் தசாபுத்தி என்ன. இது 2 விஷயம் தான். இவங்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஜாதகத்துல பொதுவா அடித்தளமா கிரக அமைப்பு நன்றாக அமைந்து நடைமுறை தசாபுத்தி நல்லா இருந்தா போதும், லைஃப் நல்லா தான் இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 7 கூடிய திருமண அமைப்பு கலஸ்தர ஸ்தானம் வலிமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீன லக்னம், 7ஆம் அதிபதி புதன். புதன் எங்க இருக்கார்? லக்னத்துக்கு 6ல் இருப்பது சிறப்பு அப்படின்னா நிச்சயமா சிறப்பு தான். என்ன காரணம் அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதினு சொன்னாலும் அவர் ஒரு பாதகாதிபதி, கேந்திராதிபதி தோஷம் பெற்றவர் தான் இந்த லக்னத்துக்கு, ஒரு அவயோகாதிபதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த புதன் இந்த லக்னத்துக்கு 6, 8 மறைவது அப்படின்றது சிறப்பு. ஸோ 6ல் கெட்டது அப்படின்றது ஒரு நல்ல சிறப்பு அம்சம் தான். இது அமர்ந்துட்டாலே சிறப்பு கிடையாது. 10ல் இது ஒரு விதி, அந்த விதி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட், அந்த இடத்துல வீடு ஒருத்தர் ஆட்சி சுக்கிரன் கூடினது அப்படின்றது இந்த லக்னத்துக்கு அது சிறப்பு இல்லாத தன்மையை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா, லக்னப்படி பார்க்கணும். லக்னத்திற்கு மீன லக்னம் சொல்றோம். இந்த புதன் 7ஆம் அதிபதினு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, லக்னம் மீன லக்னமா இருக்கிறனால. அப்ப அந்த இடத்துல சூரியன் சுக்கிரனோட தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லக்னத்தை அவர்கள் யார்? லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு அஷ்டம அதிபதியும் அந்த 7 கூடிய கலஸ்தர ஸ்தானாதிபதியோட தொடர்புல இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கான ஒரு விஷயம். ஒரு ஜாதக கட்டத்துல உங்க ஜாதகமும் யார் ஜாதகம்னு செக் பண்ணி பாருங்க. லக்னத்து 7ஆம் அதிபதியோட உங்க லக்னம் 6, 8, 12 தொடர்பு பெற்றா நிச்சயமா திருமண வாழ்க்கை சிறப்பளிக்காது. அதே மாதிரி சுக்கிரனுக்கு உங்க ஜாதகத்துல சுக்கிரனுக்கும் லக்னத்து 6, 8, 12 அதிபதி தொடர்புட்டா திருமணமே நடக்காது. திருமணம் நடக்காத ஜாதகத்துல எடுத்து பாருங்க. ஒன்று சுக்கிரனுக்கு 6, 8, 12 தொடர்புல இருக்கும், இல்லை 7ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 தொடர்புல இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா 95% நிச்சயம் திருமண வாய்ப்புன்றது இருக்காது. கிரக நிலையாகவோ அல்லது பாவக ரீதியாக தொடர்புல 6, 8, 12 தொடர்புல இருந்தால் அது திருமண வாழ்க்கை இருக்காது. ஃபர்ஸ்ட் சுக்கிரனுக்கும் 7ஆம் அதிபதிக்கும் இருந்தா. ஆனா இந்த இடத்துல சுக்கிரனுக்கும் 6, 8 தொடர்பு வரும், 7ஆம் அதிபதிக்கும் 6, 8 அதிபதி தொடர்பு வருது அப்படின்றது 12ஆம் அதிபதி தொடர்பு இல்லை. அதனால இவங்களுக்கு திருமணம் நடந்தது. ஏன்னா 6 கூடிய அதிபதி 7 கூடிய அதிபதி 6 அமர்ந்து அதுக்கு வீடு கொடுத்தது ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஸோ திருமணம் பண்ணி வச்சிச்சு, அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அப்போ இவங்க ஜாதகத்துல அடித்தளமா 7ஆம் அதிபதி நிலை என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ 7ஆம் அதிபதி நிலை என்ன? லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி 6, 8 தொடர்புல இருக்கார். கலஸ்தரக்காரன் சுக்கிரனும் 6, 8 தொடர்புல இருக்கார். 7ஆம் அதிபதி புதன், அந்த 7ஆம் இடத்தை கை வச்சு பார்க்கணும். 7ஆம் இடம்ன்றது என்ன? கன்னிமனையா வரும். கன்னிமனையை கை வச்சாலும் அதுக்கு 6, 8, 12 தொடர்பும் அந்த இடத்துல வரும். அது எப்படியா வரும் அப்படின்னா, கன்னிமனையா இப்போ லக்கணமா வைக்கணும். 7ஆம் அதிபதி 7ஆம் இடம்ன்றது கன்னிமனை. கன்னிமனை லக்கணம், அதுக்கு 6ஆம் அதிபதி சனி, செவ்வாய், சூரியன். அந்த புதன் செவ்வாயின் பார்வை பெற்றும் சூரியனோடும் பின்னப்பட்டு இந்த செவ்வாய் சனியையும் பார்ப்பார், புதனையும் பார்ப்பார். இந்த இடத்துல செவ்வாய் வந்து 2 ஹேண்டிலையும் டச் பண்ணும். சனியும் டச் பண்ணும், புதனையும் டச் பண்ணும். 4ஆம் பார்வையார் புதனையும், 8ஆம் பார்வையார் சனியையும். ஸோ அப்போ 7ஆம் இடத்துக்கும் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கும் 6, 8, 12 தொடர்பு வரும். ஆதிபத்திய லக்கணப்படி பார்த்தாலும் லக்கணத்துக்கு 6, 8 தொடர்பு வரும். கலஸ்தரக்காரன் சுக்கிரனுக்கும் 6, 8 தொடர்பு வருகிறது.
அதன் அடிப்படையில இவருக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கை இந்த பெண்மணிக்கு பிரச்சனை வர வேண்டும் என்பது விதிப்பயன் அப்படின்றது இந்த இடத்துல அடித்தளமாவே இருக்கு. இது ஒண்ணு. சரி இவங்க கேட்க கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல சேர்ந்து இவங்க ஜாதகட்டம் மைனஸா இருக்கு அப்படின்னு தெரியுது. அப்படின்னா அவங்களோட கணவனோட ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம இன்னும் கிளியரா சொல்லிடலாம். இவங்க சேருவாங்க, மாட்டாங்க அப்படின்றது. இருந்தாலும் இவங்க அவங்க கேட்டபோது அவங்களோட கணவன் ஜாதகம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேட் ஆஃப் பர்த் வெறும் டேட் மட்டும் தான் தெரியும். டைம் தெரியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களோட கணவன் ஜாதகம் நம்மகிட்ட இல்ல. இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும்ல. இவங்களோட திருமண வாழ்க்கை இப்படிதான் அமையும்ன்ற ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பு அளிக்காது. இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன? குரு சுக்கிர திசையில குரு புத்தி. குரு புத்தியில சேர முடியுமா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் குரு வந்து லக்னாதிபதி தானே உச்சத்தாரையில இருக்காரு. 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்துல தானே நிக்கிறாரு. ஸோ அவன் வந்து இந்த டைம்ல வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நான் இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 7, 8 மாசமா ஓடிட்டு இருக்கு. ஸோ சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவங்க கேள்வி. நிச்சயமா குரு புத்தியில சேர முடியாதும்மா. ஏன்னா சுக்கிர திசையில குரு புத்தி நடந்து சுக்கிரனுக்கு பாண்டுல குரு இருப்பது அப்படின்றது லக்னத்து 5ல இருப்பது சிறப்பு தான். இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு புத்தி அப்படின்றது திருமண ரீதியா, அதாவது இந்த குடும்ப ரீதியான பிரச்சனையை சரி செய்து கணவனோட சேர்ந்து வரக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டாகுமா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. இதுதான் உண்மை. என்ன காரணம்? ஏன்னா அவங்க கேட்டக்கூடிய கேள்வி, குரு உச்சம் தான், லக்னத்த பார்க்குறாரு, லக்னாதிபதி தானே, ஏன் வந்து சிறப்பினை கொடுக்காதுன்னு சொன்ன காரணம் தான். ஒரு 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் இப்படி இருக்குன்ற பட்சத்துல இதுக்கு கோயடா ஒரு கிரகம் ஒரு ஸ்தான பலம் நல்லா இருக்கணும். ஒரு ஆதிபத்தியம் நல்லா இருக்கணும். அது என்னன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது என்னன்னா தாம்பத்திய சுகஸ்தானம்னு பேரு. தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அது ஒரு போக சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த போக சுகம் இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுதான் 3ஆம் இடம். அப்ப இந்த 3ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 3ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் லக்னத்துக்கு 6ல புதனோட பின்னப்பட்டு இருப்பது சிறப்பு. ஏன்னா 3ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டாச்சு அப்படின்னா தான் வீட்டுக்கு அது 4ஆம் இடத்துல அது வீடு ஒரு ஆட்சி பெற்று அந்த புதனோட பின்னப்பட்டது நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் நல்லா தான் இருக்காரு. அதாவது 3ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரு. ஆனா அதே சேம் டைம் 3ஆம் இடம் வலிமை இழந்து விட்டது. 3ஆம் இடத்துல யார் நிக்கிறா? செவ்வாய். லக்னப்படி தான் செவ்வாய் யோகன். 3ஆம் இடத்துக்கு அவர் விரையாதிபதியா வருவார் ஃபர்ஸ்ட். 3ஆம் இடத்துக்கு ஆப்போசிட் பிளானட் அந்த ரிஷபத்துக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா குருவும் சந்திரனும் அது கரெக்டா மைனஸ் பிளேஸ்ல தான் அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருந்து திசையும் புத்தியும் நடத்துறாங்க. அதாவது திசை சுக்கிர திசை, புத்தி குரு புத்தி. அப்ப 3ஆம் இடத்தை கழிச்சுன்னா 3ஆம் இடத்துக்கு 6 கோடி அதிபதியா சுக்கிரன் வருவார். 3ஆம் இடத்துக்கு 8 கோடி அஷ்டமாதிபதியாக குரு வருவார். அப்ப 3ஆம் இடத்துக்கு 6, 8ன்ற தொடர்பு வரும். அப்போ இவங்களுக்கு இந்த டைம்ல நிச்சயமா அந்த கணவன் மூலியமா வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்க முடியாது என்பதுதான் விதிப்பயன். அப்ப நிச்சயமா இந்த டைம்ல சேரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இல்லவே இல்லை. பொதுவாகவே சுக்கிர திசையில குரு புத்தி நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் 75, 80% நல்லா இருக்காரு. பட் இந்த மாதிரி அமைப்புல இருந்தால டெஃபினட்டா இந்த ஜாதகிக்கு அந்த சுக்கிரதிசை குரு புத்தி திருமண ரீதியா அந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சேரக்கூடிய அம்சத்தை கொடுக்குமானா நிச்சயமா கொடுக்காது. ஸோ அப்போ இந்த சுக்கிரதசை குரு புத்தி அப்படின்றது இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்றது தான் அமைப்பு. இது ஒண்ணு. அடுத்தது சனி புத்தி வரும். சனி புத்தி வேணா நல்லா இருக்குமா அப்படின்னா சனி புத்தி வேணா நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரதசையில சனி புத்தி அப்படின்றது சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது அப்படின்றது யோகம். அது மாதிரி அந்த சனிக்கு வீடு ஒரு தேதி உச்சத்தாரை நிற்கிறார். இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில தான் நிற்கிறார். அதனால குரு புத்தியில சேர முடியாது. ஏன்னா குரு புத்தி அப்படின்றது லக்னப்படி லக்னத்து யோகர் சொன்னாலும் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு அது சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புல அது இல்ல அப்படின்றதுதான் விஷயம். சரி சனி புத்தியில சேர முடியுமா அப்படின்னா சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்? சுக்கிர திசையில சனி புத்தி, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல சனி இருப்பது யோகம். அதே போல் சனிக்கு வீடு எடுத்து உச்சத்தாரையில் நிற்கிறார். அதுவும் ஒரு சிறப்பம்சம் தான். அது என்ன ஒரு டிராபேக் வரும் அப்படின்னா செவ்வாயின் பார்வை மட்டும்தான் அந்த இடத்துல மைனஸா வந்து நிற்கும். இருந்தாலும் சுக்கிர திசையில சனி புத்தி மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு. அதனால அது வர வரைக்கும் காத்திருங்கம்மா. ஆனா அதுக்குள்ள நடுவுல நீங்க யாராவது நீங்களோ இல்ல அவங்க உங்க கணவர் சைடோ கோர்ட்டு கேஸ் போறது, டைவர்ஸ் அப்ளை பண்றது, இல்ல பஞ்சாயத்து மூலம் பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா பிரிவினை வந்துரும். ஏன்னா சேரக்கூடிய வாய்ப்பு இப்ப இல்ல அப்படின்னு பொறுமை காத்து போகுது அப்படின்றது சிறப்பு. இதுதான் விஷயம். இதுதான் நான் ப்ரெடிக்ஷனா சொன்னது. இந்த இடத்துல அவரோட ஜாதக கட்டம் நமக்கு கிடைச்சிருந்தா, நம்ம இன்னும் வந்து பலன ஷார்ப்பா சொல்லியிருக்கலாம். இன்னும் நல்ல டீட்டெயில்டா நம்ம பலன் சொல்லிருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்த வச்சு 100% இப்படிதான் நடக்கும் யாராலயும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்றதும் ஒரு ஜோதிடரும் ஒரு கணக்கு தான். யாரும் இந்த அருள் வாக்கெல்லாம் இந்த யாரும் சொல்லல. ஸோ இது ஒரு கணக்கு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கணக்குன்னு சொல்லும்போது, ஆப்போனன்ட்டோட ஜாதகமும் தெரிஞ்சு நம்ம இன்னும் எவ்வளவுக்கு அந்த பலனை நெருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு நம்மளால உள்ள நுழைய முடியுமோ, ஷார்ப் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நம்ம ஷார்ப் பண்ணிருக்கலாம். பட் அவங்களோட ஜாதக கட்டம் இந்த இடத்துல இல்ல.
இதுவே அந்த பாவத்துள் பாவம் சொல்லக்கூடிய இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இப்போ லக்னம் நமக்கு தெரியல. சாரி அவங்க ஜாதக கட்டம் நமக்கு தெரியல. இவங்க ஜாதகத்த வச்சு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைன்னு இருப்பாங்கல்ல. அப்ப இவங்க லக்னம் என்ன? மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னிமணி. அப்ப கன்னிய லக்னமா வச்சீங்கன்னா, நடக்கக்கூடிய திசை என்ன பண்ணும்னா சுக்கிர திசை. கன்னி மனைக்கு அதாவது இப்ப இவங்களோட பாவத்துள் பாவம்ன்ற முறையில அவரோட கணவனுக்கு இப்ப நம்ம பதில் சொல்லலாம். ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. கன்னிய லக்னமா வச்சீங்கன்னா, அதற்கு திசை யாரு? குரு சுக்கிர திசை நடக்குது. புத்தி குரு புத்தி. லக்னப்படி பாருங்க. கன்னிய லக்னமா போட்டீங்கன்னா, கன்னி லக்னம் முதல் தர யோகாதிபதி, தன பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாண்டியில் கெட்டது அப்படின்றது சிறப்பு இல்ல. இன்னொரு கன்னி லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய புத்தி குரு புத்தி. குரு உச்சம் அப்படின்னு சொன்னாலும் லக்னத்துக்கு மாரகத்துல. கன்னி லக்னத்துக்கு அவரே பாரதாதிபதியாவும் வருவார், மாரகாதிபதியாவும் வருவார். அவர் போய் இன்னொரு மாரகஸ்தானத்துல வந்து 2 மாரகாதிபதியும் ஒண்ணு கூடி நடக்குறாங்க. அப்படின்னா அவருக்கு மரணம் வந்துருமா அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அப்போ இந்த டைம்ல அவருக்கும் சிறப்பிணைக்க அம்சம் இல்லை. நல்லா சிறந்து வாழக்கூடிய அமைப்பு இல்ல. கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு தான் இருக்கு அப்படின்றது இது சுட்டிக்காட்டுது. சரிங்களா? மாரகஸ்தானத்துல இருந்தனால மரணம் வந்துரும் அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்ப அவரோட ஜாதக முறைப்படி பார்த்தா இப்ப இவங்க ஜாதக கட்டத்திலேயே அவரோட அமைப்பை பார்க்கறனால, அப்ப அவருக்கும் இந்த குரு புத்தி அப்படின்றது சேரக்கூடிய தன்மை இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவருக்கு அப்படிதான் இருக்கும்னு சொல்ல. நிச்சயமா இந்த குரு புத்தியில சேர முடியுமா அப்படின்னா, அவங்க ஜாதகம் நமக்கு இல்ல. இவங்க பெண்ணோட ஜாதகத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது, பாவத்துள் பாவம் அடிப்படையில பார்க்கும்போதும், இப்ப நடக்கிற குரு புத்தியும் அந்த நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைக்கு சிறப்பினை இல்லை அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஊர்ஜிதப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஒரு ஜாதக கட்டத்துல நன்மையோ, தீமையோ, ஏற்றமோ, இறக்கமோ, உயர்வோ, தாழ்வோ எதுவாயினும் நம் ஜாதக கட்டத்தினோட கிரக நிலை தான் காரணம். சரிங்களா? நன்றி. வணக்கம்.